நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆரி ஒர்க்கில் ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய கழுத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது ஒரு யூனிக்கான இருக்கும். செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ஸ்டிச்சிங்லாம் பண்ணும்போது செம்மையாக ஒரு லுக்காக தெரியும் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸே. நூல் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு யூனிக்காக தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியே இருக்கும். இப்போ நான் வந்து கீழே வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். நான் முடிச்சு போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங் எப்போதும் போல் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன முடிச்சு போட்டு ஸ்டார்டிங் குட்டி நாட் மாரி போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணேன்னாக்கா, ஒரு சின்ன ஸ்டிச்சு, ஒரு நாட்டு என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே போகணும். இதோட சைடு இப்போ நம்ம ஸ்டிச் போட்டோம்ல, அதோட சைடுக்கு போய் அதோட பாதியில் ஆரம்பிச்சிருக்கணும்ல, இங்கே ஒரு நாட் போடணும். அப்படியே கீழே கொண்டுட்டு வரணும். தெரியுதா? இப்போ கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் ஒரு நாட் போட்டுட்டு அதோட பாதிக்கு அந்த ஸ்டிச்சோட பாதிக்கு போய் ஒரு நாட்டு திருப்பி கீழே கொண்டுட்டு வந்து அந்த கோட்டை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கோட்டோடு வரும்போது நம்ம கரெக்டாக வரும். அதோட பாதி அந்த ஸ்டிச்சோட பாதியில் போய் நீங்கள் வந்து ஒரு ஆரம்பிக்கணும். அப்படியே நான் செய்கிற ஒர்க்கை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாதியோடு போயிட்டு ஒரு நாட்டு. கோடு தான் நமக்கு மெயினு. கோடையே நல்லா இது பண்ணிக்கோங்க, கணக்கு பண்ணிவிட்டு நம்ம கோட்டிலே போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒர்க்கு நீட்டாக வரும் ஃபினிஷிங்காக. இது வந்து ஒரு யூனிக்காக தெரியும் பார்த்தாலே இந்த ஸ்டிச்சு. இப்போ நான் வந்து நோட்லேயுமே ஒரு ரெஃபரன்ஸை நான் போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம இதில் பார்ப்போம் ஸ்டெம் ஸ்டிச்சு. இப்போ வந்து இதுதான் ஒரு கோடு நம்ம போட்டிருக்கோம். போடும்போது இது வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இங்கே ஸ்டார்டிங் ஆரம்பித்து பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஆரம்பித்து இங்கே ஒரு நாட் போடணும். இது ஃபஸ்ட்டு இந்த கோடு. இங்கே வரும்போது 2 என்ன பண்ணாக்கா, இதோட பாதிக்கு போனோம்னா இது 3, இங்கே ஒரு நாட் போட்டோம்னா இது 4, திருப்பி கீழே கொண்டுட்டு வந்தோம்னா இது 5, திருப்பி இங்கே வரும்போது இங்கே ஒரு நாட்டு, திருப்பி மேலே போய் ஒரு நாட்டு, திருப்பி கீழே கொண்டுட்டு வந்து ஒரு நாட்டு, திருப்பி மேலே போய் ஒரு நாட்டு, திருப்பி கீழே கொண்டுட்டு வந்து ஒரு நாட்டு, திருப்பி மேலே போய் இதே தான் ரிப்பீட் மோடில் இப்படி போட ஆரம்பித்து இதே கோட்லேயே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இது வந்து ஒரு நாட்டு மேலே போய் ஒரு நாட் போட்டு கீழே மேலே போய் ஒரு நாட்டு ஒரு கீழே கொண்டுட்டு வரணும். அப்படியே இந்த கோடு தான் நமக்கு மெயின். அதே தான் பார்த்துக்கோங்க. கோட்டுக்கு நான் இங்கே கொண்டுட்டு வந்து ஒரு நாட் போட்டு மேலே கொண்டுட்டு போய் அதோட பாதியில் தான் கொண்டுட்டு போய் ஒரு நாட் போட்டுட்டு நான் கீழே இழுத்துட்டு வராது. கீழே இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு நாட் போட்டுட்டு பாதியோட போய் அது ஒரு நாட்டு கொண்டுட்டு வந்து ஒரு நாட்டு மேலே கொண்டுட்டு போய். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதை கற்றுக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்.
முடிச்சு போட்டுட்டேன். தெரியுதா? அவ்வளோதான் ஸ்டெம் ஸ்டிச். இது வந்து இந்த மாதிரி ஒரு வளைவில் போடுங்க ஸ்டிச்சை. இந்த மாதிரி ஒரு வளைவும் இந்த மாதிரி ஒரு வளைவும் 2 பக்கமும் செய்யணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ டிசைன். இந்த வளைவுலலாம் வரும்போது என்ன பண்ணணுன்னாக்கா கரெக்டாக இப்போ இங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா இப்படி போய் கொஞ்சம் இந்த இடம் வரும்போது இதாகும். அப்போ என்ன பண்ணுவேன், ஸ்லிப் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் கிட்ட நம்ம போடும்போது கொஞ்சம் நீட்டாக வரும். அப்புறம் வந்து நார்மலாக இந்த இடத்துல வரும்போது நார்மலாக வரும். நம்ம 2 சைடும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த சைடும் கொடுத்துருக்கேன். இதில் வரும்போது கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு வந்து டவுன் ஆகிற மாரி போகும். இருந்தாலும் நம்ம அப்படியே இந்த கோட்லேயே பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது ஒரு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய குரூப்பில் சேரணுன்னு விருப்பம் இருந்தால், ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் கீழே தெரிகிற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.